ஹாய், இப்போ நம்ம ஆக்ராவில் வந்துட்டு பேபி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஆக்ராக்கு போனாலே வந்துட்டு எல்லா பேரும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்கு சின்னதாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25 ருபீஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. தாஜ்மஹால் எப்படி இருக்கோ அதே வந்துட்டு ஒரு மினியேச்சரில் செஞ்சு வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்துட்டு இந்த பேபி தாஜ்மஹால். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் அவங்களோட நினைவகமாக ஒரு பொண்ணு கட்டினது தான் இந்த தாஜ்மஹால். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மினி தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹாலில் என்ட்ரன்ஸில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஒரு கோட்டை இருக்கோ அது மாதிரி ஒரு கோட்டை இருக்குது. அதை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த டோம்பு இருக்குது. உள்ளே எதுவுமே இருக்காதுங்க, ஜஸ்ட்டு டோம் மட்டும்தான் இருக்கும். தாஜ்மஹாலுக்கு நடுவில் பார்த்துட்டிங்கன்னா போகிற வழியில் உங்களுக்கு சின்னதாக ஒரு லேக் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு தண்ணி ஓடுற மாதிரி. அதே மாதிரியும் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. என்ன அங்கே தண்ணி ஓடுது, இங்கே ஓடலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்துலையும் நிறைய கைட்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு அந்த தண்ணி போடுற இடம்னு நினைக்கிறேன். பட் இங்கே எல்லாமே வந்து தண்ணியில் எதுவுமே போகல. மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. ஸோ 6 o'clock நீங்கள் வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி 4 இடத்துலையும் வந்துட்டு பில்லர்ஸ்லாம் எழுப்பி ஒரு டோம்புக்காக ஒரு ஃபாதருக்காக அவங்க டாக்டர் நல்லா செஞ்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கூகுளில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைடு இங்கே எல்லா பேரும் இருப்பாங்க. ஸோ கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக கைட் தேவைப்படுவாங்க. ஹிந்தியில் பேசுகிற கைடும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிற கைடும் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை நீங்கள் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த டாம்பு பார்க்கும்போது நிறைய யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், முக்கியமாக தாய்லாண்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா தாய்லாண்ட்லேருந்து எப்படி வந்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பாஷை, அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்களோ அதோட ஸ்லாங் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்டீரியருக்கு வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு டோம்பு. ஸோ இங்கே தான் வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இயற்கை எழுதினவங்க இங்கே தான் வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் ஸ்லிப்பர்ஸை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி கையில் வந்துட்டு காலில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டுக்கணும். தாஜ்மஹாலில் எப்படி நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் கவரை போட்டுட்டு தாம்பை பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தாம்பை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு உள்ளே வரணும். ஸோ அங்கே வந்துட்டு இது மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க அங்கே. ஸோ இங்கே எப்படி டாம்பு இருந்ததோ அதே மாதிரி அங்கே பார்த்துட்டிங்கன்னா தாஜ்மஹாலுக்குள்ளே வந்துட்டு மும்தாஜோட தாம் பார்ப்பீங்க, அதே மாதிரி வந்துட்டு ஷாஜஹானோட தாம் பார்ப்பீங்க. ஸோ இதே இடத்துல அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு வேற ஒருத்தருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னருக்காக இங்கே வந்துட்டு தாம் அவங்க நினைவகமாக இங்கே அது கட்டியிருக்காங்க. ஸோ இதுதாங்க. இதை தவிர்த்து நீங்கள் வெளியில் பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்துட்டு மானுமெண்ட்குள்ளே ஒரு தாம்பு. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு டோட்டலாக வந்துட்டு ஒரு 1/2 an hour இல்லை மேக்ஸிமம் ஒரு 40 minutes இருந்தால் போதும். டோட்டலாக வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். டாம்பு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 டாம்பு பார்த்தோம். ஸோ 3 டாம்பு யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியணும்னா இங்கே இருக்க கைடு நீங்கள் பார்த்து கேட்டுக்கலாம். நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ்க்காகவும் ஃபேஸ்புக் பிக்சர்ஸ்க்காகவும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதே தாஜ்மஹாலுக்குள்ளே டாம் போட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலவுட். பட் இங்கே அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா பேருமே வந்துட்டு உள்ள செல்ஃபோன் எடுத்துகிட்டு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் எப்படி 4 பில்லர் கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே மினி தாஜ்மஹால் ஒரு அப்பாக்காக ஒரு பொண்ணு கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க யார், அப்பா பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்துட்டு நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தாஜ்மஹால் ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு